டெய்லி விநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு குழந்தை எப்போவுமே அன்பாக பேசுமா, சாமி சாமி சாமின்னு. எதுவாக இருந்தாலும் மனசில் இருக்க எல்லா விஷயமும் அந்த குழந்தை போய் பேசுமா. விநாயகர்கிட்ட போய், விநாயகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இப்படி எப்போவுமே நம்முடைய பகவானை அது கும்பிட்டுட்டே இருப்பணும். கும்பிடும்போது இவனுக்கு ஒரு டவுட்டு. படிக்கிற பையன், உங்களை மாதிரியே நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அவனும் படிக்கிற பையன். படிக்கிற பையன் அப்படி இருந்த உடனே, சாமி சாமி நான் எப்படி நல்லா படிக்கிறது, நான் எப்படி வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விநாயக பெருமான் சொன்னாங்களா, சுவாமி விவேகானந்தரை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை சொல்லுவார் அப்படின்னாராம். நேராக சாமி விவேகானந்தரை போய் பார்த்து விவேகானந்தர்கிட்ட கேட்குறான் அந்த பையன், ஐயா வணக்கம், எனக்கு நான் வாழ்க்கையில் நல்ல மாணவனாக இருக்கணும், நான் எப்படி ஜெயிக்கிறது, வாழ்க்கையில் ஒரு மாணவனாக இருந்து நான் எப்படி ஜெயிக்கிறது, ஐ எம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் பிடிஎம்எஸ் ஸ்கூல் இல்லையா, நான் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, கொக்கு போல இருக்க கற்றுக்கோ, கோழி போல இருக்க கற்றுக்கோ, உப்பு போல இருக்க கற்றுக்கோ, உன்னை போல நீ இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு புரியல தானே? கொக்கு போல இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன ஐயா விளக்கம் அப்படின்னு கேட்குறான். கொக்கு நிதானமாக ஒற்றை காலில் தவம் இருக்கும். அந்த ஒற்றை காலில் தவம் இருக்கிற கொக்கு தனக்கான பெரிய மீன் வரும்போது எடுத்துடும். அது ஒரு மீனோட வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்வாங்க. அந்த கொக்கு தனக்கான பெரிய மீனை வரும்பொழுது அழகால குத்திட்டு பறந்துட்டு போயிடும். அதுபோல் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து உங்களுக்கான நல்ல சந்தர்ப்பத்தை வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்கூலில் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க. படிக்கிற 2 மணி நேரம் இருக்குது. 9th 10th 11th 12th 6th 7th 8th வரைக்கும் 1 ஹவரும், 9th 10th 11th 12th 2 ஹவரும் இருக்குது. அதுக்கான நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் கொக்கு போல் நல்ல விஷயத்தை கேதர் பண்ணிட்டு போக முடியும். தரமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பயன்படுத்திங்களான்னு கேட்டால் கொஷின் மார்க். எப்படி ஏமாற்றலாம், எப்படி பிட் அடிக்கலாம், எப்படி பார்த்து எழுதலாம் அப்படின்னு கேவலமான சிந்தனையோடு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஏமாத்துறீங்க. அதை விட்டுட்டிங்கன்னா கொக்கு போல் நீங்கள் நேரம் வரும்போது தவம் இருந்து உங்களுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நீங்கள் சிறந்த மாணவனாக வர முடியும். சரிங்க ஐயா, அது என்ன கோழி போல் அப்படின்னு கேட்குறாங்க. கோழி குப்பையை தான் கிளறும். கோழி குப்பையை தான் கிளறும். ஆனால் குப்பையை கிளறினாலும் அது தனக்கான உணவை மட்டும்தான் எடுத்துக்கணும். கோழி குப்பையை கிளறும், ஆனால் அந்த கோழி தனக்கான உணவை மட்டும்தான் எடுத்துக்கும், குப்பையெல்லாம் எடுத்துக்காது. அதுபோல் மாணவர்களாகிய நீங்கள் உங்களை சுற்றி எத்தனை கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்ல மாணவராக நல்ல மனிதனாக உருவாக முடியும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். கோழி என்ன செய்யும், குப்பையே கிட்டையே போனாலும் அந்த குப்பையை எடுத்துக்காது, குப்பையெல்லாம் கிளறிட்டு அதுக்கு தனக்கான உணவு மட்டுமே எடுத்துக்கும். அதுபோல் நீங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணும், எவ்வளோ கெட்ட பிள்ளைகள் இருந்தாலும் எவ்வளோ கெட்டவங்களோட சுற்றி இருந்தாலும் அவங்களெல்லாம் தள்ளிட்டு நல்லது என்ன இருக்கோ அதை மட்டும் வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும். சரியா? அது என்னையா உப்பு, கொக்கு ஓகே, கோழி ஓகே, அது என்ன உப்பு அப்படின்னு அந்த பையன் கேட்கும் போது அப்போ அழகாக சொல்கிறாரு சுவாமி விவேகானந்தர், உப்பை நீங்கள் எல்லா உணவுலையும் உப்பு இல்லைன்னா என்ன கிடையாது, அதோடைய சுவை இருக்காது. ஆனால் உப்பு எங்கே இருக்குது நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அந்த உப்பால் தான் சுவை இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுடைய அருமையை தெரிய வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போகணும். அதான் வாழ்க்கையின் வெற்றி ரகசியம். ஒரு நல்ல மாணவனாக உருவாக்குறதான ரகசியம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வாழ்க்கையில் உப்பு போட்டாலும் அந்த உப்பு இருக்கிறது தெரியாது. அதே மாதிரி நீங்கள் பாரதாசன் ஸ்கூலில் படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு ஸ்கூல்லேருந்து போனோன்னோ
இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைகள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும். புரியுதா? அப்புறம் என்ன அது, உன்னை போல் வாழ கற்றுக்கோங்க. இதெல்லாம் ஓகே ஐயா. அப்போ விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்னை சுற்றி கெட்டவங்க இருப்பாங்க, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க இருப்பாங்க, உன்னை முதுகு பின்னாடி தப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க, உன்னை முதுகு பின்னாடி தப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க, உன்னுடைய திறமையை கீழே இறக்கி பேசுவாங்க, உன்னை எவ்வளோலாம் இந்த உலகத்தில் டிகிரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்துவாங்க. பாடம் நடத்தும் போது ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு புரியாது. நம்ம எழுந்து நின்று நம்ம கேட்டோம்னா நம்மளை மக்குன்னு நினச்சிப்பாங்களோ, நம்மளுக்கு தற்குறின்னு நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைக்காம எழுந்து உங்களுக்கான எந்த வெக்கமும் படாமல் அந்த டவுட்டை கேட்கணும். உங்களுக்காக நேரம் வரும்போது எழுந்து நின்று நீங்கள் பேசணும். வாயை ஊமையாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசணும். இடம், பொருள், ஏவல் இது புரிஞ்சு பேசணும். அதனால் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவன் நம்மளை தப்பாக பேசுவானோ, இவங்க நம்மளை தப்பாக பேசுவாங்களோ அப்படின்னுட்டு நீங்கள் உங்களை எழுந்துடக்கூடாது. அதே மாதிரி உங்களை சுற்றி எத்தனை கெட்டவங்க இருந்தாலும், நம்பிக்கை துரோகிகள் பிட்ராயர் எவ்வளோ பேர் இருந்தாலும், உங்களை சுற்றி எத்தனை கேவலமான ஜென்மங்கள், சிகரெட் குடிக்கிறோம் இருப்பான், தண்ணி அடிக்கிறோம் இருப்பான், பொம்பளை பசங்க முன்னாடி சுற்றுறவன் இருப்பான், ஆம்பளை பசங்க முன்னாடி சுற்றுற பெண் பிள்ளைகள் இருக்கும், சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா, பொறுக்கிங்கள் நிறைய இருந்தாலும், ரவுடிகள் நிறையா இருந்தாலும், நீ உன்னை போல் நல்லவனாக இரு, நீயாக இரு. டோன்ட் சேஞ்ச். யாராவது சொல்லுவாங்க, உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, நீ ஒரு பலாப்பழம், நீ ஒரு வாழைப்பழம், நீ இந்த வாழ்கிறதே வாழ்க்கை வேஸ்ட்டு, நீ இன்னத்து இந்த பிறவியில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இந்த பிறவி என்ன யூஸ், இந்த பிறவி இப்போ செத்து போயிட போகிறோம், இந்த செத்து போகிற பிறவியில் நீ எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா அப்படின்ட்டு சில சாக்கடைகள் உங்களுக்கு வேதம் ஓதும். அந்த சாக்கடைகளை புறந்தள்ளி நீங்களாக இருங்க. அதை நீ உன்னை போல் இரு. யாருக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. நல்ல விஷயம் நிறைய இருக்கு உங்ககிட்ட, அதை அடுத்தவங்களுக்காக மாற்றிக்காதீங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த பையனுக்கு, ஓ இத்தனை மாதிரியா, கொக்கை போல இருந்தால், கோழியை போல் இருந்தால், உப்பை போல் இருந்தால், தன்னை போல இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாணவன் வாழ்க்கையில், மாணவனோ மாணவியோ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஒரு மனிதனோ, ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக குடுன்னு ஓடி போய் விநாயகரை கட்டிப்பிடிச்சி, விநாயகா எனக்கு இன்றைக்கி நல்ல விஷயத்தை சாமி விவேகானந்தர் மூலம் சொல்ல வச்சிங்க அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி அந்த குழந்தை சாமி அவ்வளோ அன்பாக அரவணைக்குது. இதுதான் வாழ்க்கை. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.